இப்போ நம்ம இதே போலவே கூட்டிகிட்ருக்கோம். சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணல ப்ராஃபிட்டாக எடுத்துருவோம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்றைக்கி நம்ம வந்து கார்டன் க்ளீனிங் ஒர்க் போட்டு வந்தோம். ஸோ அதோட ஸ்டெப் தான் அடுத்த ஸ்டெப் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஸ்டெப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அன்றைக்கி கொளுத்தணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் போட்டு இப்போ கொளுத்திட்டேன். ஆக்சுவலி வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து இப்போது இந்த இடத்துல இருந்த பில்லு அந்த சைடில் இருந்த குப்பையும் இதையும் போட்டு நம்ம இப்போ கொளுத்திகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்பு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிடந்த பிளாஸ்டிக் பொருள் எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வைக்கிறேன். ஏன்னா இது வந்து வெங்காயம் வாங்குறவர்கிட்ட கேட்டேன். அவர் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார். 2 குளவி பறக்குது பாருங்கள். குளவி பறக்குது. இப்போ நம்ம போய் கையை வச்சோன்னா கண்டிப்பாக கடிச்சிரும். 2 குளவி பறக்குது. 1 2 குளவி பறக்குது. நம்ம சைலண்டாக அப்படியே பின்னாடி வந்துடுவோம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்த தான் இப்போ க்ளீன் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருந்தேன். 2 குளவி பறக்குது. அதனால் அந்த குளவி அடங்கினதும் அந்த பொருளை எடுத்து அங்கே வச்சுட்டு இது ஃபுல்லாத்தையும் இப்போ வந்து கூட்டி க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே எரிஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கடந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, எப்படி கிடக்கு பாருங்கள். இது ஒரு நாள் நம்ம கொளுத்தி விடுவோம். ஸோ இந்த கழியை வச்சு தான் அந்த நெருப்பை வந்து நல்லா எரிய வைக்கணும். ஆக்சுவலி நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நேராக வாசல்லேருந்து போகும் பார்த்தீங்களா, அந்த வழியை எப்படி கூட்டிகிட்ருக்குன்னு பாருங்கள். நம்ம வந்து இந்த சென்டரில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓரமாக தள்ளிட்டோன்னா அது மட்டும் ஓரத்தில் இருக்கும். நம்ம நடக்கிறதுக்கு மண் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சைடில் உள்ள மண்ணை இப்படி தள்ளுறோம், இந்த சைடில் உள்ள மண்ணை இப்படி தள்ளிட்டு அப்படியே ஒரு லெவலாக இருக்கும் பார்க்க இடம். ஓரளவுக்கு அப்படியே ரெடி பண்ணிகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஓரளவு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வாசலை. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சுருவோம். ஸோ இப்போ இந்த 2 சைடு மண்ணை வந்து தள்ளிட்டு கொஞ்சம் பில்லு இந்த சைடில் வந்து கொஞ்சம் பில்லு இருக்குல்ல, அதை கொஞ்சம் செத்தி முடிச்சிக்கலான்ட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறோம் உங்ககிட்ட. நம்ம வந்து இப்போது இந்த மண்ணை இப்படி தான் தள்ளுறோம். ஏன்னா இது வந்து நடக்கிற வழியில் வந்து மண் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இதே போலவே கூட்டிகிட்ருக்கோம். சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணல பர்ஃபெக்டாக எடுத்துருவோம். இந்த மண்ணை வந்து இப்படி தள்ளி விடுறோம்.
இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டினதுக்கப்புறம் சும்மா அப்படியே பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம். மண்ணே இருக்காது பாருங்கள் இப்போ நடக்கும்போது. ஸோ இதில் கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. நம்ம மண்ணை வந்து பள்ளத்துக்கு தள்ளிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த இடம் சூப்பராக இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு. அப்படியே சும்மா கல் மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ மணல் இந்த சைடு இருக்குது. அங்கே குலவி தாங்க பறந்துட்டுருக்கு. குலவி இல்லைன்னா அதை இன்னும் அந்த சைடு எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருப்பேன். சரி அது இருக்கட்டும், நம்ம போய் குலவிகிட்ட கடி வாங்க வேணாம். ஸோ அதை இதர மற்ற ஒர்க்கெலாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு வந்து மண்ணை வந்து தள்ளிட்டோம். இப்போ இந்த சைடில் மண்ணை தள்ளணும். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ வேர்த்து தான் ஓடுது. மண்ணெல்லாம் எவ்வளோ சூப்பராக கூட்டிட்டோம் பாருங்க. ஸோ அப்படியே எப்படி இருக்குன்னா கல் மாதிரி இருக்குது அந்த தரை. பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. நம்ம வாசப்படிலேருந்து வீட்டுக்கு வரும்போது சூப்பராக அப்படியே பண்ணிட்டோம். இன்னும் வந்து இந்த சைடில் மண் வந்து தள்ள வேண்டியிருக்கு. அதையும் தள்ளிட்டு உங்களுக்கு உங்ககிட்ட ஃபினிஷிங்கில் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து 2 சைடு நம்ம அணை கட்டி சூப்பராக பண்ணியிருக்கோம். இப்போ உங்ககிட்ட காட்டுற பாருங்க எந்த அளவு நான் வாசலில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடில் ஒரு அணை மாதிரி போட்டிருக்கேன். இந்த இங்கே மண்ணே கிடையாது, தண்ணி அப்படியே ஓரமாக போகிற மாதிரி அணை போட்டிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த சைடு நான் வந்து மண்ணெல்லாம் அந்தாண்ட சைடு தள்ளிட்டு மண்ணை வந்து ஓரமாக அணை மாதிரி போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு பாருங்க. ஸோ அப்படியே கல் மாதிரி இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாசல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாசலில் இருக்கிற 2 சைடு இருக்கிற பில்லை வந்து ஓரளவு எடுக்க போகிறோம். காடு மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே பார்க்கும்போது. ஸோ நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த பில்லை எடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து காட்டுற பாருங்க. ஸோ நம்ம வாசல்லேருந்து ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த சைடு கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கார்னர் கொஞ்சம், அந்த கொஞ்சம். ஸோ அதை முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த சைடில் வந்து அந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக பில்லு எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் இருக்குது. கிளைமேட் பாருங்கள், மழை வரப்போகுது. ஒரு ஊது தான் ஊதி விட்டேன், சூப்பராக எரியுது. இது எரிஞ்சிச்சுன்னா இந்த இடத்த நம்ம அப்ரூவல் பண்ணிட்டோன்னா நம்ம இடம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். இப்படி பார்க்கும்போது நல்லா ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். மரக்கட்டு கட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். எடுத்து அந்த இடத்துல போட்டிருக்கேன். நம்ம மண் கரைஞ்சி ரோட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல அணை மாதிரி போட்டிருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ இதே மாதிரி அந்த சைடில் கொஞ்சம் எடுத்துடணும். ஏன்னா ஃபுல்லாலாம் நம்மளால் செய்ய முடியாது. இந்த சைடும் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தான் எடுக்க முடியும். எறும்பை பாருங்க, எறும்பு
சார் நம்ம வெட்டில் எறும்பு பாருங்கள், கொச்சனை எறும்பு. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம வீட்டோடைய முன்னாடி வியூ இப்படி தான் இருக்கும். இந்த 2 கார்னரில் இருந்த பில்லையும் எடுத்தாச்சு. இது வந்து தண்ணி இந்த மண்ணை சரிச்சிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஆன மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஓரளவு ஃபினிஷிங் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கிற இடம்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும். அது கொஞ்சம் பார்த்துக்கலாம், கொஞ்சமாக பண்ணுவோமே. இன்றைக்கி வந்து வழியில் உள்ள மணல்லாம் கூட்டி அந்த பக்கம் தள்ளிட்டு இருந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு கொளுத்திட்டோம். இப்போ எங்கேயுமே டஸ்ட்டு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த பில்லை செத்தணும். ஸோ ஓரளவு முடிச்சிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எரிஞ்சது, இது வாரி கொண்டு போயிட்டு நம்ம அந்த குப்பையில் போட்டுட்டோன்னா பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். இது நாளைக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நெருப்புலாம் இருக்குது பார்த்திங்களா, நம்ம அதில் போட்டோன்னு வச்சுக்க, அதில் கொஞ்சமாக நெருப்பு கணிஞ்சு பக்கத்தில் வயல் இருக்குது, நெல் வயல். ஸோ அந்த நெல்லுலாம் கறிவிடுச்சுன்னா அப்புறம் நம்ம மேலே தான் ஃபால்ட்டு பழி வரும். ஸோ அதனால் நம்ம வந்து தண்ணி ஊற்றி அமைச்சிட்டு நாளைக்கு அள்ளி கொண்டு போய் வெளியில் போட்டுடலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம இப்போ ஃபைனலாக என்னென்ன முடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ காட்டுற பாருங்க. ஸோ ஓரளவு முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ வீட்டுக்கு முன்னாடி சைடில், இந்த சைடில் ஓரளவு எடுத்துட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதை நம்ம பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பறிச்சிடலாம். ஸோ இந்த இடம் இவ்வளோ சூப்பராக பண்ணிட்டேன் பாருங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு என்ன கிடக்கு பண்ணுவோம். இப்போ அங்கே குழவி உலாவிட்டுருக்கு, நம்ம அந்த சைடு போவேன்னா. ஓரளவு இந்த சைடெலாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த ஆயுதங்கள் 2 தென்னை வழக்க மரம், ஒரு கொடுவா, ஒரு மம்டி, ஒரு களி. ஸோ வாக்கியா மாதிரி அழகாக பறித்து தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எந்தெந்த செடிக்கு போகுது பார்த்தீங்களா. இந்த தண்ணி வந்து எந்தெந்த செடிக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெல்லிக்காய் மரத்துக்கு போகுது. இதில் ஒரு கருவேப்பிலை கன்று இருக்குது பாருங்கள். ஸோ அது தவறி வந்தது. அதுக்கப்புறம் பாரிஜாதம் பூச்செடிக்கு போகுது. அரளிப்பூ செடி ஒன்று கிடக்கு, இது அரளிப்பூ. ஸோ கீழே நட்டுட்ருக்கு, அதை நம்ம எடுத்து கட்டணும். ஒரு பப்பாளி மரம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செம்பருத்தி பூ, ஒயிட் செம்பருத்தி. ஸோ இந்த தாவரவியலுக்கெல்லாம் இப்போது தண்ணி போயிட்டுருக்கு செடி. ஸோ நம்ம அந்த மாதிரி அணை போட்டிருக்கோம். தண்ணி அந்தாண்ட போகாமல் ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி நம்ம அணை போட்டு எப்படி பண்ணியிருக்கோம் பாருங்க. இங்கேருந்து எல்லாம் கஜன்னு இருந்ததெல்லாம் வெட்டி அங்கே போட்டாச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம்.
சூப்பராக பண்ணியிருக்கோம். நான் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். தன்ஷி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. என்ன ஹெல்ப்னா, கூட்டி கொடுத்தா. இந்த சைடு அந்த சைடு ஓரளவு கூட்டி கொடுத்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கு தான். ஸோ இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அந்த தண்ணி போகுது பார்த்தீங்களா, ஃபுல்லாக தண்ணி அடித்து வச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணல் வந்து பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஃபுல்லாக தண்ணி அடித்து சூப்பராக வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். ஸோ ஓரளவு நம்ம வந்து ஒர்க் வந்து முடிச்சுக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த சைடில் வந்து இப்போ குழவி இல்லைன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணியிருந்திருப்பேன். அந்த இடத்துல கொஞ்சம் நிற்கிது பாருங்கள் குழவி. ஒரு 4 குழவி கிட்ட அங்கே பறக்குது. ஆல்ரெடி பாதி ஜாமான் எடுத்துட்டேன். அப்புறம் அது கூண்டு எங்கேயும் இருக்குது போல், அது களைஞ்சிடுச்சு. அது அங்கே பறந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கிட்ட நம்மளால் போக முடியல. இல்லைன்னா அது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும். இந்த சொச்சம் அந்த சொச்சம் மட்டும்தான் நமக்கு பெண்டிங்கில் இருந்திருக்கும். இப்போ அந்த சொச்சமும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஹார்ட் ஒர்க், கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க பாருங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்த அளவு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓரளவு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சுது. நம்ம வீட்டோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈவினிங் டைமில் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இங்கேயும் தண்ணி விட்டுருக்கேன். ஸோ புழுதி பறக்கக்கூடாதுங்கிறதுக்காக செட் ஆகும். நம்ம தண்ணி விட விட அந்த மண் போயிட்டு செட் ஆகும். ஸோ நம்ம வந்து சூப்பராக பண்ணிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.